சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம சத்யா இருந்துட்டு ரேகாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரேகா ஆல்ரெடி ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஒன்றாவே இருந்தது கிடையாது. யாராச்சும் ஒருத்தர் தான் என் கூட இருப்பாங்க. சில சமயத்தில் 2 பேருமே கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சத்யா இருந்துட்டு கவலைப்படாதீங்க, உங்கள் நிலமை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக மாறதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா ரேகாவை சமாதானம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரேகா சொன்ன அதே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம சிந்தாமணி நிற்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம சத்யா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ரேகா கூட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன ரேகா கூட நீயா வந்த அப்படின்னா நீ தான் அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாம் நான் தான் சார்கிட்ட வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா ஏதாவது உங்ககிட்ட சொல்லி அனுப்பினாலா? என்னை பழி வாங்கிறதுக்காக என் பொண்ணு மனசில் நீ இடம் பிடிக்கலான்னு பார்க்குறியா? மரியாதையாக இங்கேருந்து போயிடு. இனிமேல் என் பொண்ணு இருக்கிற தசை பக்கம் கூட நீ வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம ரேகா இருந்துட்டு மா போதும் நிறுத்துறீங்களா? என் கூட நீங்கள் யாராவது ஒருத்தராச்சும் இருந்திருக்கீங்களா? யாருமே இல்லை. நான் வழியில் துடிச்சும் போது கூட சத்யா தான் என் கூட இருந்தாங்க. அவங்கள பேச யாருக்கும் எந்த ஒரு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு முடிச்சு